நேற்று எங்கள் அக்கா பையனோட மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. அது வந்து ஈவினிங் தான் வைக்கிறான், ட்ரெண்டியாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் ஃபங்க்ஷன் தான், கிறிஸ்டின் மேரேஜு. ஸோ நாங்கள் வந்து காலையில் தான் கிளம்புனோம். என்னால் நாள் கிளம்ப முடியலை. எனக்கு நாள் வந்து ஒரு வெட்டிங் மேக்கப் ஆர்டர் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் கிளம்ப வேண்டியதாக இருந்தது. காலையில் 11:30 ட்ரெயின், திருச்சி எக்ஸ்பிரஸ் இருக்குதுல்ல, அதில் தான் கிளம்புனோம். பயங்கர மழை திருவான்றத்தில். ட்ரெயினில் ஆளும் இல்லை பெருசாக, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த சீட்டில் இருந்தோம். நாங்கள் 2 பேர் தான் கிளம்பி போனோம். நான் ஆல்ரெடி சாரீ வந்து ப்ரீப்ளீட்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு 11:30 ட்ரெயின் ஏறினேன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு 3:30 ஆயிடுச்சு. 5 மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஸோ அதனால் பட்டுன்னு போனதும் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. 5 மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. ஓப்பன் ஸ்டேஜில் தான் வச்சுருந்தேன், மண்டபத்துக்குள்ளே எதுவுமே வைக்கல. ஓப்பன் ஸ்டேஜ் சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் என் ஆள் அங்கே உட்காந்துட்ருக்காப்புல எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆட்கள் இன்னும் யாருமே வரல. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு ஆளுனோன்னா ஃபஸ்ட்டே போயிட்டோம். போய் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே உட்காந்தாச்சு. ஃப்ரெண்டு சீட்லேயே உட்காந்தாச்சு. இது வந்து ஒரு அக்கா, அதுக்கு அடுத்தது இருக்கிறது எங்கள் அம்மா, அந்த ப்ளூ கலர் சாரீ. அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு, அது ஒரு அக்கா தான். அவங்க நான் வீடியோ எடுக்கிறதே தெரியாமல் எங்கள் அம்மா எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க. ஆட்கள் வரல பெருசாக, அதனால் கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு என் ஆள் அங்கே உட்காந்துட்ருக்காப்புல. இது வந்து ஃபஸ்ட் இருக்குது எங்கள் அண்ணன் பொண்ணு, அதுக்கு அடுத்தது எங்கள் அண்ணி, அது ஒரு சின்ன பொண்ணு கையில் வச்சுருக்கிறா. அதுக்கு அடுத்தது இருக்குது எங்கள் அக்கா கையில் வச்சுட்டுருக்கிறது எங்கள் பெரிய அண்ணன் பையனுடைய பொண்ணு. அவள் உறங்கிட்டு இருக்கிறா. என் ஹஸ்பண்டுக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்தில் உட்கார சொன்னதுக்கு நீ வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் லைட்லாம் போட்டதுக்கு வரும்போது பார்க்க அழகாக இருந்தது. அதனால் பிள்ளைங்களெல்லாம் விட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் அண்ணன் பொண்ணுங்க 2 பேருமே அவங்கள வச்சு வீடியோ ஃபோட்டோஸ், லைட் பார்க்க அழகாக இருந்தது. மேரேஜு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிறிஸ்டின் மேரேஜுங்கிறதுனால பைபிள் மாற்றுறது மட்டும்தான். பைபிள் மாற்றிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது. தாலி கட்டுறது வந்து பாஸ்டர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க சேர்ந்து தான் தாலி கட்ட ஆரம்பித்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் பைபிள் மாற்றியாச்சு. உடனே மணி 7:30 கழிஞ்சிருச்சு. அப்போ பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொன்னோன்னா சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம், பாப்கார்ன்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் நானும் கொஞ்சம் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த லைட் வந்து எப்போவாச்சும் தானே இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு நானும் ஒரு வீடியோ எடுத்தோம். அது பயங்கர கலாயாக இருந்தது. எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, புது பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு. நம்ம எப்போவுமே புது பொண்ணு மாப்பிள்ளை தானே, யங் கப்பிள்ஸ் மாதிரி தானே, எவ்வளோ வயசானாலும். ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டு ஃபங்க்ஷன் முடியறதுக்கே 11:30 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் 11 மணிக்கே கிளம்பிட்டோம். ஏன்னா எனக்கு மறுநாள் வந்து ஒரு போட்டாக்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட் இருந்தது. ஸோ கிளம்பியாச்சு. நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு வந்து 2:30 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. ஸோ அன்றைக்கி டே சூப்பராக ஜாலியாக போச்சு. நாளைக்கு விளாக்லாம் பார்க்கலாம். பாய்.